வணக்கம். எங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. ஜலத்துக்கு வந்து இப்ப கோயிலூர்ல இருந்து பூசை கூட வந்துகிட்டு இருக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்து கோயிலூர்ல இருந்து அப்புறம் கோயில் பெரிய வந்தது பூஜை கொடியெல்லாம் கொண்டு வந்துச்சு. எங்க பெரிய நீர் சாமியான நாங்க இத்தனை வருஷம் பார்த்தது. இந்த வருஷம் சாமியானது 6 மாதம் 100 ரூபா. ஒரிஜினல் பால் வடிகிற மூஞ்சி. இன்னைக்கு வந்து ஃபேமிலியோட மாமா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நான் வேலையை முடிச்சுட்டு அவசரமா கிளம்பி வந்து வண்டி பார்க்கிங் போட்டு கிளம்பிட்டேன். இப்போ என் ஒருத்தருக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங், ஹோல் ஃபேமிலியே. இப்போ போயிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். செம்ம ஜாலியாக இருக்கும். வாங்க, எல்லாரும் நமக்காக தான் வெயிட்டிங். இங்கே பாருங்க, இந்த பஸ்ஸில் தான் இன்னைக்கு நம்ம வந்து போகிறோம். எங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக இறங்குறாங்க. கோயிலுக்கு வெளியில் நிறுத்துனதுனால எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கர் போலாமா? போலாம். வணக்கம். எங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. இறங்குறீங்க? வாங்க வாங்க வாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. எங்க அவங்களா? அப்படியா, முன்னாடியே போயிட்டாங்களா? ஓகே ஓகே. வெப்படை முனியப்பன் கோவில். இங்க வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு கிளம்பலான்ட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. வந்தாச்சுமா? நீங்களும் வந்து நம்ம ஊர் வெப்படை முனியப்பனை வந்து வேண்டிக்கோங்க. சக்தி வாய்ந்த சாமி. பாருங்க, பெரிய முனியப்பன், ரொம்ப ஃபேமஸான முனியப்பன் கோவில். வெப்படை வந்தீங்கன்னா இந்த சாமியை கும்பிடாம யாரும் போக மாட்டாங்க. நீங்களும் கும்பிட்டு போயிருங்க. அம்மா பெரியம்மா எல்லாருமே வந்து உள்ள போய் முனிப்பன் சாமி வந்து கும்பிட்டு ஒரு 1/2 hour என்ன லேட்டாச்சுன்னு கும்பிட்டு அப்புறம் அவங்க போய் சாமி கும்பிட்டு லேட்டா தான் வந்தாங்க. நம்ம ஊர்ல இருந்து தாரமங்கலத்துக்கு வந்து ஒரு 1 hour டிராவல். ஸோ அதனால வந்து ஜாலியா பஸ்ல எல்லாம் பேசிக்கிட்டே 1 hour செம்ம ஜாலியா வந்துட்டோம். 1 hour later. ஸோ ஃபைனலா வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு போயிடலான்ட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம். ஜலத்துக்கு வந்து இப்ப கோயிலூர்ல இருந்து பூசை கூட வந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள நாங்க வந்து இப்ப மண்டபத்துக்கு வந்து சாப்பிட்டு சரி கோயில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா மண்டபத்துக்கு வந்துட்டோம் சாப்பிடுறதுக்கு. ஐயே, எப்ப வந்தீங்க? ஸோ ஃபைனலா வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, ஆல்ரெடி பந்தி போயிட்டு தான் இருக்கு. நீங்க என்ன ஸ்பெஷல் சாப்பாடு? அப்புறம் நல்லா இருக்குமா? A few moments later. வணக்கம் வணக்கம். சத்தமா சொல்லு. பூசை கூட போகுது. பூசை போடுறது கோயில் பூசை கூட போயிட்டு பின்னாடியே போறோம். இந்த டைம் எங்க கூட வந்த செல்லாக்காவுக்குமே சாமி வந்துருச்சு. என் கூட தான் நார்மலா பேசிட்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம் இந்த பையன் பிடிடா அப்படின்னு சொன்னாங்க. திடுத்துட்டு செல்லாக்காவுக்கு சாமி வந்து அவங்க பாட்டுக்கு மோளத்துக்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கங்கக்கா, பிரபு, அம்மா எல்லாருமே சேர்ந்து அக்காவை கண்ட்ரோல் பண்ணி கோயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிருந்தாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். செல்லாக்காவுக்கு சாமி வருது, அத்தைக்கு சாமி வருது. செம ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. வீடியோவோட அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும்.
இப்போ நாம வந்திருக்கிறது வந்து பார்த்தோம்னா தாரமங்கலம், சேலம் பக்கத்தில் இருக்கிற தாரமங்கலத்துல வந்து பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து தெவன்னு சொல்லுவாங்க. 8 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். சொந்தக்காரங்க அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து இந்த தெவத்தை நடத்துவாங்க 8 வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ வந்து புதுசா வந்து பதின்னு சொல்லுவாங்க. பெரியாண்டிச்சி அம்மனை வந்து புதுசா செஞ்சு சாமிக்கு வந்து கெடா, அப்புறம் பன்னி, சேவல் எல்லாத்தையுமே அறுப்பாங்க. ஸோ அது காவை கொடுக்கறதுக்கு தான் வந்து இப்போ இந்த பன்னியை வந்து இறக்கி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பன்னியை நேரில் பார்க்குறேன். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிலோ இருக்கும். ஒரு குட்டி யானை மாதிரி இருந்துச்சு. பார்க்குற எல்லாத்துக்குமே அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசு எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் ஷாக்காக பார்த்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு இருந்து அப்புறம் கோயில் பெரிய வந்து பூஜை பொடியெல்லாம் கொண்டு வந்துச்சு. எங்க பெரிய நீர் சாமியான நாங்க இத்தனை வருஷத்துல பார்த்ததே, இந்த வருஷம் சாமியானது 6 மாதம் பயந்துக்கிட்டு நாங்களே வந்து ஆசமா சின்னனிக்கு சாமி வந்து செல்லாக்கு சாமி எல்லாத்துக்கும் சாமி வச்சு எப்படி ஆடி ஈடி போடலாம் கோயிலுக்கு வந்து சேர்த்துட்டாங்க. அடுத்த பூஜை தானே? பூஜை தாங்கண்ணே. சரிம்மா. நான் வச்சியில பூஜை பண்ணுவாங்க, அப்புறமேட்டு பண்ணி விட்டுருவாங்க. நிறைய நேரம் இருக்குது. வருஷம் நடந்துட்டே இருக்கும். ஷாப்பிங் வந்திருக்கோம். சின்னவுக்கு வந்து பொம்மை வாங்க பாக்குறதெல்லாம் கைன்றானே. நம்ம கோயிலுக்கு போனப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அம்மா கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய 6 உயிர் நண்பன் வேல்முருகனும் பக்கத்துல தான் இளம்பிள்ளையில பற்ற வச்சிருக்கான். ஸோ அவனுமே என்னை பார்க்க வந்திருந்தான். பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஆஸ் யூசுவல் அப்பயும் போல பூஜை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தேங்காய் பழக்கம் கொண்டு சாமி வச்சு சாமி கும்பிடுவோம். வெரி குட், குட் பை, கை கொடு. சூப்பர். கும்பிட்டாச்சமா? கும்பிட்டாச்சு, தேங்காய் பழம் குடிச்சாச்சு. சரி அப்படியே ஒரு சாமி ஒரு சுத்தி சுத்தி போய் உட்காந்துக்கலான்ட்டு. திருப்தியா சாமி கும்பிட்டியா? பிரபு திருப்பதிக்கெல்லாம் நான் போகல, குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கேன். பெரியாண்டிச்சி கும்பிட்டியா? திருப்பதிக்கு போனாங்க. பணத்துக்கு சரி 100 ரூபா. 100 ரூபா. இந்த கோயிலுக்கு நாங்க வந்தப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 பேத்துக்கு மேல வந்து நம்ம கிட்ட வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. அப்ப பிரபு சங்கு எல்லாம் பக்கத்தால நின்னுகிட்டு எல்லாத்த காசு கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா, இந்த மாதிரி வந்து போட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு வந்து ஃபுல்லா கலாச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அக்கா வந்து இன்னும் இப்ப கூட வீடியோ எடுக்க வந்தாங்க. அத்தா 100 எடுத்துக்கூட 100 எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி செம்ம ஃபன்னா சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அங்க பாருங்க விக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டா. அப்படி கஜினி விக்கு நம்ம கஜினின்னு தான் கூப்பிடணும். அருமையா இருக்க வணக்கம் சொல்லிட்டு போ. கோயில்ல பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கேங்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கோம். அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களாங்க? நல்லா இருக்கீங்களாங்கக்கா? நல்லா இருக்கீங்க. ஹாய்க்கா. ஹாய். எந்த ஊருங்கக்கா? ஈரோடு தானா? ஓகே ஓகே ஓகே. ஓ சரி சரி சரிங்கக்கா. சரி 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 சரி. எடுத்துட்டு ஓகே ஓகேங்கக்கா. ஓகே விழாலாம் நல்லா சிறப்பா போச்சு அங்க பிரிப்பா?
சொல்லுங்க, விழா நல்லா போச்சா? அத்தை ஃபர்ஸ்ட் டைம் சாமி அண்ணங்க எப்படி இருந்துச்சு? செமையா கண்ணு. அத்தை ஆனது மறுமுகத்தை பார்த்துட்டு நம்ம சங்க பயந்து அலர்மிகள் எப்படி ஆகுது? நீ பார்த்ததே அந்த மாதிரி இல்ல அப்படி ஆமா, நீ பாக்கலையா? செமையா அம்மா அரிசி நீயே அப்படிதான் அப்படிதான் பொடி வச்சுட்டாரு. பெரியமா விழாலாம் எப்படி போச்சு? விழாலாம் நல்லா சிறப்பா போச்சு கண்ணு. சூப்பர் பெரியமா. அருமையா இருக்கு. அருமையா இருக்குது. நல்லபடியா வந்தோம், சாமி பார்த்தோம், கும்பிட்டோம், நல்லபடியா சாப்பிட்டோம், புறப்பட போறோம் இப்போ. ஓகே பெரியமா. ஓகேவா? ஓகே பெரியமா. நீ பிடிக்கணும், அங்கால பிடிக்கணும், நீ பிடிச்சு பார்க்கணும். நீ ஷிஃப்ட் போட்டு பிடிச்சாங்க. போட்டு அதே வீடியோ எடுத்துட்டு அப்புறம் பாட்டு வந்து இல்ல ஆனது இல்ல, சாமி ஆனது இல்ல. இங்க பாருங்க, அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தம்பி பசங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ். ஏய் இல்ல கிடையாது, பேஸ் ஒண்ணு கொடுத்தா பேசி பாருங்க, தீர்த்தம் தலைக்கு சொன்னா மூஞ்சி ஃபுல்லா அடிச்சு விட்டாங்க. படிச்சா இல்லையா? அண்ணா அண்ணா இங்க வா, இங்க வா, பரப்பு இங்க வா. மூஞ்ச பாருங்க, ஒரிஜினல் பால் வடிகிற மூஞ்சி. அட 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 ஒரிஜினல். என்ன இருக்கு மூஞ்சி இப்படி இருக்கு? போய் மூஞ்ச கலவுக்கு A few moments later. அவன் எல்லாத்துக்கும் வச்சு விட்டுருவான். மணி 6 எங்க இருந்து பூவே எனக்கு அந்த மாப்பிள்ளை எங்க பிள்ளைங்க மொட்டை பாஸ் விட்டாச்சு. மொட்டை பாஸ் 1 hour later. எங்க சித்தி சொந்த சித்தப்பாவா? சொந்த சித்தப்பா. சித்தப்பானா ஆயாவோடைய தம்பியா? இல்லடா, தாத்தாவோட தம்பி. சோ சொந்த தம்பியா? சரி தம்பி சரி. என்ஜோடி. இது அவங்க மகன், எங்க அண்ணன். ஓ சரி 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 சரி. அவங்க மகன். ம். பெரிய ஃபேமிலில கஞ்சோட்டு குடும்பம்னா பெரிய கூட்டங்கண்ணே. கஞ்சோடு குடும்பம் இந்த தாத்தா தான் இருக்கிறாரு. தாத்தா உடம்பு சரியாம பார்க்க வந்தாலே எனக்கு தெரியாது, தெரிஞ்ச பார்க்க வந்துருப்பேன். சின்ன பையன், சின்னவன் என் செருப்பு பையன் தெரியுதா? எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு பூசை கொடி எடுத்து கோயில் வீட்டுக்கு வாட்டி கொண்டு போயிருக்கிறாங்க. நாங்க பின்னாடியே போயிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு தான் சேர்ப்பாங்க. அவ்வளவுதான், காலையில வந்தோம். ஆமா, ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் முடிஞ்சது. இப்ப வீட்டுக்கு கிளம்புறதா வேலை இருக்கு. வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. கோயிலுக்கு வந்தது, பூஜை கொண்டு வந்தது, எல்லாமே சூப்பரா அருமையா இருந்தது. எல்லாமே முடிஞ்சது. இப்ப எல்லாம் திருப்பி சாமி கும்பிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டு இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கேட்கும் சர்ப்ரைஸ் பண்றீங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா பை, see you.